ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். ஒரு பக்கம் தீர்ப்பு கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷம் படுறதா? இல்ல அந்த தீர்ப்பு அவங்களுக்கும் கஷ்டம் தானேன்னு நெனச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் மனம் திறக்கலாம். அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. என்னதான் நம்ம ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்குமான்னு யோசிச்சோம்னா, கண்டிப்பா தீர்வு காலம் கடந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும்ன்ற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் இன்னைக்கு நடந்திருக்குது. நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை இப்போ இல்லைனாலும் லேட்டா கிடைக்கும். அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஜஸ்ட் இப்பதான் நான் பார்த்தேன். அதுக்கு எப்ப அந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்றது தெரியல. இப்பதான் பார்த்தேன். எனக்கு இன்னமும் கொஞ்சம் என்னோட மனசுல இருக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ண தோணுச்சு. மனசுல இருக்கிற விஷயம் அப்படின்னா, இப்போ அதாவது இந்த கொரோனா பீரியட்ல 2020ல அந்த கடைகள் அன்டைம்ல திறந்து வச்சதுனால, ஒரு தந்தையும் மகனும் வணிகர்களான அவர்கள கொண்டு அவங்கள ஒரு பழிவாங்கும் நோக்கத்துல அவங்கள மரணிக்க வச்சதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு ஒரு 5 வருட காலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 5 வருட காலத்துல இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த மாரி தீர்ப்பு ஆனா உண்மையா எனக்கு தெரிஞ்சு, கருத்து தெரிஞ்சு நான் இப்பதான் பாக்குறேங்க. என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கா? என்னதான் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும், அது ஒரு மரண தண்டனை அப்படி கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்னதான் நம்ம அதிகாரத்துல இருந்தாலுமே நமக்கு கீழ இருக்கிறவங்கள அன்பா தான் பார்க்கணும். அவங்கள நம்ம அதிகாரத்த வச்சு அவங்கள அடக்கணும்னு நினைக்கக் கூடாது. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் குடுக்கக் கூடாதுன்றத இது உணர்த்துற விதமா இருக்கு இந்த தீர்ப்பு. அம் அ அதுதான் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு செய்யற விஷயம் ஒரு கணக்கு இருக்கு, ஒரு கால கணக்கு இருக்கு. தெய்வம் தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலயும் இருந்ததுன்னா, நிச்சயமா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. தவறு செய்ய தோன்றவங்க கிட்ட கூட என்னால செய்ய முடியாது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்ல முடியும். அம் அவர்களுக்கான தீர்ப்பு இப்போ கிடைச்சது. அவங்களோட குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இது எல்லாருமே இவங்க அவ்ளோ ஒரு வலியால ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட அவங்க அது மரணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே வலியா தான் இருந்தது. அவங்க மரணித்த ஒரு விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவும் பொழுது எல்லாருக்குமே கனத்த இதயமா தான் இருந்துச்சு. ஆனா காலம் கடந்து 5 வருடம் கழித்து இவங்களுக்கு இந்த தீர்ப்பு கிடைக்கும். அந்தந்த டைம்ல உடனடியா அந்த தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஆனா 5 வருடம் கழித்து கிடைத்திருக்கிறது. எப்பயுமே எதையும் எடுத்த கவுத்தம் செய்ய முடியாது. ஆராயணும் அப்படிதான் ஆராய்ஞ்சு போயிட்டு இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் மேலயும் தப்பு சொல்ல விரும்பல. அதிகாரத்துல இருக்கிறவங்க தவறு செய்யணும்னு நினைக்கக் கூடாது. நமக்கு கீழ இருக்கிறவங்கள அடிபணிய வைக்கணும்னு நினைக்கக் கூடாது. இந்த ஒரு விஷயம் எல்லாரும் உணர்ந்தா போதும். அதிகாரத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, மேல இருக்கிறவங்க, கீழ இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது, நமக்கு கீழ இருக்கிறவங்கள நம்ம நமக்கு கீழ அடிமையா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கவே கூடாது. எல்லாரும் சரிசமம்ன்ற எண்ணத்த மட்டும் நம்ம உருவாக்கணும். எல்லாரும் நம் உறவு, நம் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பயணிக்கணும். தவறு செஞ்சா அதுக்கு என்ன தண்டனையோ அத மட்டும் தான் கொடுக்கணும். அளவுக்கு மீறி தண்டனை போயிடுச்சு. எல்லாமே கை மீறி போச்சு. இழந்தது உயிர்கள். இப்போ தீர்ப்பு அந்த குற்றம் பண்ணவங்களுக்கு பயங்கரமான தீர்ப்பா இருக்கு. இதுதான் அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் சொன்ன ஒரு பழமொழி இப்ப நான் வச்சு பார்க்கிறேன். எனக்கு எப்படி இத ஷேர் பண்ணணும்னு தெரியல. எனக்கு மனசுல இருக்கிற பாரத்த நான் வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இது அவங்களுக்கான தண்டனைன்னு கேள்விப்படும்போது கூட வருத்தமா இருக்குது. இத மேல்முறையீடு கூட செய்ய முடியாது. அவங்களுக்கு யாரும் பரிந்து பேச முடியாதுன்ற மாரிலாம் தீர்ப்பு சொன்னதா சொல்லியிருக்காங்க. எழுதிட்டு பேனாமுல்லை உடைத்ததா சொல்லியிருக்காங்க மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள். சரி, எதையும் ஆராய விரும்பல. தயவு செஞ்சு எல்லாருமே நம்மள மேல ஒரு இறைவன் பார்த்துட்டு இருக்காங்க. மேல ஒரு தெய்வம் ஒரு சக்தி, இறை சக்தி நம்மள பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு, யாரும் தவறுகள் செய்யாதீங்க உறவுகளே. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நம்மளும் வாழணும், நம்ம குடும்பமும் வாழணும், நம்ம நாடும் வாழணும், எல்லாரும் வாழணும் சேர்ந்தது. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு போகணும். ஓகேங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தவறு இருந்தா மன்னிச்சிருங்க. யாரும் இத எந்த ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நெனைக்காதீங்க. நம்ம தவறு செஞ்சா இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்த நான் உங்களுக்கு விதைக்கணும்னு நெனச்சேன் அவ்வளோதான். தவறு செய்யும் மனிதர்கள் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் உணர்த்தணும்னு நெனச்சேன். அதற்காக தான் நான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல செயல்களோட பயணிப்போம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.